நேத்து திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து ஃபேவரிங் விஜய். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு குரூப் விஜய் அக்யூஸ் பண்ணதில்ல, ஒரு குரூப் டிஎம்கே அக்யூஸ் பண்ணதில்ல. அப்ப டிஎம்கே உடைய தலைவரா தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து நோ பொலிட்டிக்கல் லீடர் will think like that அப்படின்றார். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து இட்ஸ் ஃபேவரிங் டீம். அவர் வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் காஷன் கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே வேற ஒரு படம் எதுக்கு அந்த வீடியோ போட்டான்னு எனக்கு புரியல. ரைட், பட் நவ் இது வந்து ஒரு கிளியரா ஒரு ஸ்டாண்ட் வந்து இங்க வந்து எடுக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு அட்வான்டேஜா மாறும். ஆனா ஒரு வீடியோ போதுமா? அவர் வந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. அதுவே பத்தாது, எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி ஒரு உயிர் வந்துருமா? திரும்ப 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா உயிர் வந்துருமா? கொடுத்துடலாம்ல, அது பிரச்சனை இல்லை. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ஆனா அடுத்து என்னன்னு பேசணும்ல, வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி இல்லாமல் இல்ல. அப்ப இவருடைய வீடியோல வாட் நெக்ஸ்ட்னு சொல்றாரு. ஒன்னு, we will continue the travel. ரெண்டு, more stronger. We know what happened and we will try to expose it. இதுதான் அவர் வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ். இதுக்கு கவுண்டர் என்ன வருது, how politically how it develops நம்ம பார்க்கலாம்.